இரட்டை இலை சின்னத்தை பெற்றுத் தருவதாக கூறி இடைத்தரகர் சதீஷ் சந்திரா என்பவர் 30 லட்சம் ரூபாய் பணத்துடன் டெல்லி லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதன் முழு விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் சதீஷ் சந்திரா கைது செய்யப்பட்டார்? சந்தேகத்துக்கு இடமான முறையில் நடமாடிக் கொண்டிருந்தார் என்ற வகையிலே டெல்லி போலீஸ் இவரை கைது செய்து விசாரணை நடத்துகிறார்கள். அந்த சமயத்திலே இவரிடம் இருந்து 30 லட்சம் ரூபாய் பணம் பிடிபட்டிருக்கிறது. இந்த பணம் என்ன ஏது என்று சரியான விவரங்கள் எதுவும் அவர் தராத காரணத்தால் அவரை டெல்லி போலீசார் தங்களுடைய கஸ்டடியில் எடுத்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த விசாரணையின் போது 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசியதாகவும் இரட்டை இலை சின்னத்தை வி.கே. சசிகலா அணிக்கு பெற்று தந்தால் 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பதாக சொல்லியதன் அடிப்படையிலே அந்த பணத்தை வாங்கியதாகவும் சதீஷ் சந்திரா சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் உண்மையா என்று தற்போது டெல்லி போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையாக இருக்கும் பட்சத்திலே இது பற்றிய தகவல்களை தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே உண்மையிலேயே இந்த சதீஷ் சந்திராவுக்கு பணம் யாரிடமிருந்து வந்தது, எப்படி வந்தது, இந்த காரணத்துக்காக தான் வந்ததா இல்ல வேறு ஏதேனும் சட்டவிரோதமான காரணங்களுக்காக வந்ததா என்பதை பற்றிய விசாரணையை தற்போது டெல்லி போலீஸ் நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்காக ஆதாரங்கள் கிடைத்த பிறகு ஒரு வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் அதுவரையில் இந்த விசாரணை இவரிடம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் என்றும் டெல்லி போலீஸை சேர்ந்த அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றது உறுதி செய்யப்படும் பட்சத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? அடுத்த கட்டமாக பணத்தை லஞ்சத்தை வாங்கியது குற்றம் என்று இவர் மீது எப்படி வழக்கு பதிவு செய்யப்படுமோ அதே போல லஞ்சம் கொடுத்தது யார், அது அவர்கள் எப்படி அந்த பணத்தை கொடுத்தார்கள் என்று அதற்காகவும் வழக்கு பதிவு செய்யப்படும் என டெல்லி போலீசார் சொல்கிறார்கள். அதே போலவே சதீஷ் சந்திராவுக்கு உண்மையிலேயே தேர்தல் ஆணையத்திலே ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா, அங்குள்ளவர்களுடன் தொடர்புடன் இது போன்ற நடவடிக்கையிலே அவர் ஈடுபட்டிருந்தாரா என்பதையும் டெல்லி போலீஸ் விசாரித்து